ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, எவ்வளவு முயற்சி எடுக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று. ஆனால் காலமும் நேரமும் ஒத்து வரவில்லையே என்று நீ பயப்பட்டு இப்பொழுது எல்லாம் புது முயற்சிகளை எடுக்கவே பயப்படுகிறாய். காரணம் கேட்டால் நான் என்ன செய்வது சாயி? எல்லா முயற்சிகளும் நான் எடுக்கிறேன், ஆனால் ஒரு முயற்சி கூட எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை. எல்லாமே என்னை மனதால் வாட்டி வதைக்கிறது. நானும் ஒவ்வொரு முறையும் இன்று நல்லது நடக்கும், நாளை நல்லது நடக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் தான் ஓடுகிறது தவிர, ஆனால் என்னுடைய வாழ்க்கை அதே நிலைமையில் தான் இருக்கிறது. நானும் என்னுடைய ஜாதகத்தை போய் யாரிடமாவது காட்டினால் நேரம் சரியில்லை என்கின்றார்கள். எனக்கோ பல ஆண்டுகளாகவே நேரம் சரியில்லாமல் தான் இருக்குமா? ஒவ்வொருவருக்கும் நேரம் மாறுகிறது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சாயி நேரமே சரியில்லை சரியில்லை என்று சொல்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் என்று எல்லா விஷயத்தையும் என்னிடம் நீ சொல்கிறாய். தங்கமே, நேரம் சரியில்லையா? தங்கமே, இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. நேரம் சரியில்லை என்று யாராவது சொன்னால் நீ அதை நினைத்து கொண்டு கவலைப்படக்கூடாது. எனக்குத்தான் தெரியுமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உன்னை முன்னேற்ற வேண்டும் என்று. நிச்சயமாக உன்னுடைய கெட்ட நேரங்கள், அதாவது உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் சில கோளாறுகளை நீக்கிவிட்டு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்கு உன்னுடைய அப்பாவாகிய சாய் இங்கு இருக்கிறேன். இந்த சாய் உனக்கு இன்று மட்டுமல்ல, என்றுமே துணையாகத்தான் இருக்கிறேன். ஆனால் காலமும் நேரமும் உன்னை முன்னேற விடாமல் செய்கிறது. உன்னுடைய முன்னேற்றமானது எதை நோக்கி இருக்கிறது? உன்னுடைய குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு நிலையில் நிறுத்த வேண்டும். யாரெல்லாம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து இந்த குடும்பம் எல்லாம் நன்றாக வருமா, இந்த குடும்பத்தில் இருக்கும் யாருமே திறமையானவர்களே இல்லை, எல்லாருமே காசு பணத்தை இழந்து விட்டார்கள், இதற்கு மேல் இந்த குடும்பம் எப்படி முன்னுக்கு வரும் என்று உன் காது படவே பேசினார்களோ, அந்த அவர்களுக்கு நேராகவே உன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் என்று எதற்காக என்னை சேர்த்து கொள்ளாமல் பேசுகிறாய்? தங்கமான பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான். என்னை வணங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான். எல்லோருடைய குடும்பத்திலும் நான் இருக்கிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன் கண்ணுக்கு தெரிவார்கள், ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் உன் வீடு முழுவதும் வந்து கொண்டு இருக்கிறேன். நீ எப்பொழுது சாப்பிட்டாலும் மதிய உணவு நீ தெய்வத்திற்கு படைத்து விட்டு, அதாவது நீர் காமித்து விட்டுதான் நீ எப்பொழுதுமே சாப்பிடுவாய். எப்பொழுதுமே நீர்லாவி விட்டுத்தான் நீ அந்த சாப்பாட்டை சாப்பிடுவாய், உண்ணுவாய். தங்கமே, எல்லாவற்றையும் எனக்கும் சேர்த்து செய்கிறாய். முக்கியமாக சொல்ல போனால், ஏதாவது ஒன்று யோசிக்க வேண்டும் என்றால் முதலில் சாய் உத்தரவு தர வேண்டும் என்று நினைக்கிறார். அவ்வளவு மரியாதை. ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணி வேறாகவே என்னை தான் நினைக்கிறாய். தங்கமே, இப்படி நினைக்கும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நேராக கீழே போக விடுவேனா? போனது பற்றி நினைக்காதே. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைமையும் கீழே போனதை பற்றி நினைக்காது. இனிமேல் எப்படி எழுந்திருக்க போகிறோம் என்று நினைத்துக்கொள். முடிந்தது முடிந்து விட்டது. அதை திருப்பி பேசியோ திருப்பி அதை யோசித்தோ ஒரு பிரயோஜனமும் அல்ல. இனிமேல் வரும் காலம் எப்படி இருக்கும், இனிமேல் வரும் காலம் எதை நோக்கி இருக்கும் என்பதை மட்டும் தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர, ஏற்கனவே நடந்து முடிந்த சில விஷயங்களை பற்றி, இனிமேல் வரும் விஷயத்தை பற்றி, அதாவது இதற்கு முன்பு நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இதற்கு மேல் வரும் விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும். இதற்கு மேல் என்ன விஷயம் வரும்? நல்ல விஷயம்தான் வரும். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறார், எப்படி இவர்களால் மட்டும் உடனுக்குடனே எல்லா விஷயத்தையும் செய்ய முடிகிறது. கல்யாணம் செய்கிறார்கள், வாகனம் வாங்குகிறார்கள், அதற்கு மேல் எல்லாமே சரசரவென்று வளர்கிறார்கள் என்று. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பொறுமையாக கிடைக்கிறது என்றால் அது நிலையாக உன்னிடம் இருக்க போகிறது என்று அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையிலேயே சிலரை பார்த்திருக்கலாம், எல்லாமே இருக்கும், ஆனால் திடீரென்று எல்லாமே போகும். அதற்கு காரணம் அவர்கள்
ஏதோ ஒரு வழியை எப்படியோ சம்பாதிக்க வேண்டும் என்று சம்பாதித்ததுதான். ஆனால் நீயோ நேர்மையாக இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் நமக்கென்று ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்று நிதானமாக பொறுமையாக வாழ்கிறாய். உன்னிடம் இருப்பது இதற்கு முன்பு வேண்டுமானால் உன்னை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எந்த ஒரு விஷயமும் போகாது, நிலையாக இருக்கும். சதா சர்வகாலமும் இந்த சாய் உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்து வாழ வைப்பேன். நிறைய விஷயங்களை தேடிவிட்டார், எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் இனிமேல் இந்த சாயின் அருளால் உனக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. என்னடா என்ன ஏறவே முடியவில்லையே, வாழ்க்கையில் இந்த அளவுக்கு தெய்வம் கஷ்டத்தை கொடுத்து விட்டதே என நினைக்காதே. தெய்வம் எந்த அளவுக்கு கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கிறதோ அதைவிட அற்புதமான நல்ல விஷயத்தையும் தெய்வம் கொடுக்கும். காலம் உன்னை சோதிக்கவில்லை, யார் யார் எப்படி என்பதை உணர வைத்தது, அவ்வளவுதான். புரிந்து கொண்டாய், தெரிந்து கொண்டாய். இனிமேல் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு சிறிய பிரச்சனையை வைத்தோம் நீ கவலைப்பட வேண்டாம். தோற்று போவோமோ வாழ்க்கையில் என்று நினைக்காது, ஜெயிப்போம். கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் நினைத்த ஒரு இடத்தை பிடிப்போம் என்று நினைத்துக்கொள். நீ எது நினைத்தாலும் நடக்கிறது அல்லவா? உடனடியாக நடக்கவில்லை, அவ்வளவுதான். ஆனால் உடனுக்குடனே நடக்கவில்லை. ஆனால் பொறுமையாக நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கிறது தானே. எல்லா விஷயத்தையும் நலமுடனும் வளமுடனும் உனக்கு செய்து தருவது இந்த சாய். இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும். நல்ல பிள்ளையாக இரு. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு காலகட்டமும் அற்புதமாக வாழ வைப்பேன். துரோகிகள் அத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் எப்படியாவது உன்னை வாழ வைப்பேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக இருப்பாய். எல்லா விஷயத்திலும் பாக்கியசாலி நீதான். சந்தோஷமாக இருப்பாய். உனக்கு எல்லாமே வளரும். நல்ல விஷயங்கள், பணம், செல்வம் எல்லாமே உனக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். போராடிய நாட்கள் முடிந்து உன் வாழ்க்கையில் திருப்பமான நாட்களோ வந்துவிட்டது. இதற்கு மேல் தேவையில்லாமல் எதையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். நிச்சயம் பணம் வந்து உன் வாழ்க்கையில் சேரும். உன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் கண்டிப்பாக இந்த சாயிடம் இருந்து கிடைக்கும். எனக்கு இது கிடைக்கவில்லையே, அது கிடைக்கவே இல்லையே என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது. நான் கேட்டதை அந்த தெய்வமானது கொடுத்து விட்டது. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வில் முழு பொறுப்பாக நான் இருக்கும் பொழுது அனைத்து விதமான எல்லா விஷயங்கள், அதாவது தவறான விஷயங்கள் அனைத்தையும் தடுத்துவிட்டு இன்பமான விஷயத்தை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சாயோ சேர்ப்பேன். சாயை வணங்கியவர்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சொன்னது அனைத்தையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு அமைதியான பிள்ளையாக, சமத்தான பிள்ளையாக, எப்பொழுதும் சின்ன பிள்ளையை எப்படி எல்லோரும் கொஞ்சுவார்கள் அதே போலத்தான் நான் உன்னை பார்க்கிறேன். என்னுடைய சின்ன பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை பார்த்து பார்த்து தான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். சில கஷ்டங்கள் வரும் பொழுது சாய் இல்லை என்று நினைக்காதே. உன்னுடைய அனைத்து மனவேதனைகளிலுமிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து அருள் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். இந்த சாய்னர். ஓம் சாய்ராம்.